ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு லித்தினேஹா ஆர்ட் சேனல். இன்னைக்கு கீழே விழுந்த பழம் அப்படின்ற கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நாள் முயல் ஒன்று அங்குள்ள பெர்ரி என்ற மரத்தின் நிழலில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தது. திடீரென்று அந்த முயல் ஒரு நடுக்கத்துடன் விழித்தெழுந்தது. முயலுக்கு உரத்த சத்தம் கேட்டதால் உறக்கத்திலிருந்து எழுந்து தான் இருக்கும் பூமியே பிளந்து விட்ட மாதிரி உணர்ந்தது. முயல் அந்த சத்தத்தை கேட்டதால் அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடியது. மேலும் எதிரினில் கண்ணுற்ற மிருகங்களிடம் எச்சரித்து, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தை விட்டு உடனே ஓடிவிடுங்கள், பூமி பிளவுபட்டு வருகிறது என்று அச்சத்துடன் கூறியது முயல். முயலின் இந்த செய்கையால் அந்த காடே பீதியில் ஆழ்ந்தது. எல்லா விலங்குகளும் ஓட ஆரம்பித்து விட்டன. இருந்த போதிலும் ஒரு இடத்தில் சிங்கத்தின் உரத்த கர்ஜனையை கேட்ட விலங்குகள் தயங்கி நின்றன. நில்லுங்கள் முட்டாள்களே, எங்கே இப்படி ஓடுகிறீர்கள்? எந்த காரணத்தினால் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சிங்கம் விலங்குகளை பார்த்து கேட்டது. அந்த விலங்குகள் யாவும் பதில் சொல்வதறியாது ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டன. அச்சமயம் அந்த முயல், எனது தலைவரே, நான் சிறிது தூரத்தில் பெர்ரி மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு உரத்த சத்தத்தை கேட்டேன். அதனால் இந்த இடம் பிளந்து கொள்ளுவிடும் என்று முயல் சிங்கத்திடம் கூறியது. அதனை கேட்ட சிங்கம் சிரித்துக் கொண்டே, சரி நண்பரே, அந்த இடத்தை எனக்கு காட்டு என்று கூறியது. முயல் முன் செல்ல எல்லா விலங்குகளும் சிங்கத்துடன் அந்த மரமுள்ள இடத்திற்கு சென்றன. அங்கே நிறைய பழங்கள் அந்த மரத்திலிருந்து கீழே விழுந்திருந்தன. அதனை கண்டவுடன் தான் எல்லோரும் முயலின் நினைவை புரிந்து கொண்டன. மரத்தில் இருந்து பழங்கள் தான் காற்றினால் வேகமாக விழுந்துள்ளன. இந்த வேடிக்கையான முயல் பயத்தினால் அந்த சத்தத்தை தவறாக புரிந்து கொண்டு மற்ற எல்லா விலங்குகளையும் பயத்தில் ஆழ்த்தியுள்ளது என்று சிங்கம் பலத்த சிரிப்புடன் சொல்லி அங்கிருந்து சென்று விட்டது. மற்ற விலங்குகளும் முயலின் செய்கையை கண்மூடித்தனமாக நம்பி அதனுடன் ஓடியதற்கு வெட்கப்பட்டன. இக்கதையின் மூலம் காரணம் இல்லாமலும் சரியாக அறியாமலும் யாரையும் பின்பற்ற கூடாது என்பதை நாம் உணரலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். We will meet in the next story. Bye.